மீன் பிடிக்கிறாரு இதெல்லாம் மீன் பிடிக்கிற மாதிரி மனவரை 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 மடிச்சு போட்டுக்கிறான் எட்டி மேல கொட்டல கல்யாணம் தகத்தாடி கட்டல காவு தீமா சொல்லதான் நடப்பாவாடு போடுவாங்க அது மேல அரிசி போட்டுவாங்க போட்டுவாங்க மணி போட்டுக்கலாம் அப்ப சுடுவா பேசாதுரா அவன் சுடுவா பேசாதுரா வீட்டுல தாலி ஆட்டம் தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் சந்தன பாக்கு அதனால அது அப்படியே வாப்பா வாப்பா நீ இல்லாத இந்த திருமணம் நடக்குமா இருக்கட்டும்பா எனக்கு வயசை போட்டு நீ சொல்லாம சொல்லி காட்டிங்கிறியா 600 அது ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் 600 ஆனாலும் என் நாடி நரம்புகள் தளர்ந்து விட்டாலும் ஒரு கையில வாழ் ஒரு கையிலே போல் நீ காலம் என் முடிந்த அளவுக்கு ஆடிக்கொண்டிருப்பேன் ஆட்டம் சிறப்பான ஆட்டம் என் ஆட்டத்தை பார்ப்பதற்கென்று எனக்கென்று ஒரு மக்கள் அது வரையில் என் ஆட்டம் நாளைக்கு முச்சரம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடுகிறாய் அடியாத மாடு அடியாத மாடு அடியாத மாடு அடிமேல் அடி அடித்தா அம்மி நகருமா அம்மி நகருமா அப்படித்தாங்க சொல்லுவாங்க அந்த பழமொழியை எங்க தாத்தா அம்மிய நகராது சம்கேத்தை அடிச்சு பாரு நவுத்தா ஒடியுதா உடஞ்சு போனா யாருக்கெல்லாம் பயன்படுமா அதனாலதான் பக்குவமா முளக்கா அடிக்கிறதுக்கு அந்த நாள்ல ஒரு அம்மியும் ஒரு குழக்கல் இருந்தா ஒரே முளக்கா அடிச்சிடும் எங்க அதெல்லாம் மாறி போச்சு வீட்டுக்கு வீட்டு கரண்ட் வந்துருச்சு மிக்சி போட்டு அடிச்சுங்க இருக்கிறாங்க ஏண்டா மாறி எடுத்தாது எவ்வளவு பக்குவமா வைக்கலாம் அடிக்க வேலை பத்தியா பையன் கேட்டு வாங்கி சாப்பிடுறான்டா புனிதமான பூமியின் நாடு நாட்டிலே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவனான் என் கையாலேயே என்ன அடிக்கிற அளவுக்கு என்ன கோவப்படுத்திட்டு பத்தியா நான் என்ன பண்ணேன் மாலை எட்டாவது எப்படி மாலை எட்டாவது அந்த மாலை பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இந்த கையா எனக்கு தான் தெரியும் என்னப்பா எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்னடா என்ன தாண்டா மாலைக்கு எங்க அழுங்க தெரியுமா கல்யாணம் வச்சுட்டாங்க மாலை வாங்க சொல்லியா 500 ரூபாய் குத்துது என்ன பண்ணிட்டு அந்த 500 ரூபாய் என்ன பண்ணிட்டு என்ன பண்ண அந்த 500 ரூபாய் கேஜி பஸ் போட என்னப்பா 500 கேஜி போச்சா கேஜி போச்சுனா இன்னொரு 500 ரூபாய் வந்து வாங்கி போயிருக்கலாம்ல கேஜி போட 500 ரூபாய் விட்டுட்டு இன்னொரு 500 ரூபாய் வாங்கி குடுக்கத்தனே ஆளுக்குதுடா அந்த மாலை எங்க தாண்டா எடுத்தாண்டா எங்க போன அங்க மாலை கிடைக்கல எங்க எடுத்துட்டு வந்தா எங்க பறவையில பொணத்து மேல எடுத்துட்டு சொல்லாதே சொல்லிட்டும் சொல்லாதே தெய்வத்தின் மீது இருந்த மாலை எடுத்து வந்திருக்கிறேன் தெய்வத்துக்குன்னு தனியா மாலை கட்டுறாங்களா இல்லங்க சாமிக்குன்னு மாலை தனியா கட்டுறாங்களா இல்லங்க அது போய்கின்ற சேருகின்ற இடம் பொறுத்து தாண்டா அப்போ இறந்தவர்கள் எல்லாம் தெய்வம் தெய்வங்கள் தெய்வ மலமாலையிடும் நலமாலை
வைக்கிறோம். இந்த கல்யாணத்தை சுடுகாட்டுல வச்சாருண்ணா தப்புன்னு தான் எனக்கு அடிக்க போறான் மாய்க்கிறேன். இதுக்கு பதில் சொல்ல 50 அடி கூட அடி. எனக்கு இருக்கிற கிட்னிக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளா அப்துல் கலாம் எப்பவுமே கூப்பிட்டாங்க. நான் ஆர்மி பக்கம் எங்கப்பா ஆர்மி பக்கமா அனுபவிச்சுவேன் நானு. கல்யாண சபையில சாதம் நீ மன்னரா ஒரு மன்னரா? யாராவது எங்க உட்காந்து தெரியுது அப்பா. உள்ள வாஜார் பதிவு காரியாக உட்காந்து போயா போய் உட்காந்து போற அவர் எழுப்பினால்தான் உட்கார முடியும். அங்க போனா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏய் இட்டுன்னு வா. முன்னாடி அந்த மாலை ஓட்ட மாலை எடுத்து ஒழுங்க வை. அடிச்சுட்டு வாடா மாப்பிள்ளைய. போராட்டம் மாவு பேசுறாங்க. ஒரு பணி அரக்கம் உங்களை சேர்த்துட்டு நாங்க சின்ன பையன் எனக்கு தெரியாதுடா. பண்றது நான் முன்ன பின்ன கல்யாணம் விற்கிறவனும் புளி விற்கிறவனும் சப்தா விற்கிறவனும் பொய் உண்டை விற்கிறவனும் இவங்கெல்லாம் கம்பெனில சேர்த்துட்டு நாங்க படுற பாடுகிறது பாரு. ஒரு வசனம் பேசுறான்னா பலாசலை பலாசலை. சரி நீ எந்த மாட்டு ஓடியாருனா? சொன்னாங்க மாப்பிள மாப்பிள அது மண்ணா கட்டியா மாப்பிளா என்ன மன மண்ணுன்றா? 4 மணி 4 மணியா? உனக்கு குரு யாரு? உனக்கு குரு யாருன்னா அவ்வளவுதான் நீ உண்மை கட்டி எந்த மாட்டை ஓட்டாருன்னா எந்த மண்ணா கட்டி யாரு மண்ணா கட்டி கேட்டு நின்னுதியா? முதல்ல மண்ணா கட்டியா? யாரு பொண்ணை பத்த அப்பா வந்தா கொட்டவன் ஒட்டி வண்டிங்க ஒட்ட வண்டியோட போக போறது ஒட்டி வண்டி ஒட்டி வண்டியிலே எங்கடா மனப்பெண்ணு? மன வேறைய சுத்தம் மன வேறையா? இப்ப அந்த பசு ஓட்டணுமா? கொண்டுவாடா மனப்பெண்ண. பொண்ணு தோச்சிட்டாங்களா பாரு. அலங்காரம் அலங்காரம் அதான் தோச்சிட்டாங்கறாங்க. 4 பேரு 400 பேர் தோச்சா கூட அதுதான் மகனே மயில் மகனே மாமா கால எடுத்து வை மாமனார மாமியார் கையெடுத்து கும்பிடு போய்டா உண்டலவாடா அவங்கட்டமா கோவிந்தா
சரி எது கையெழுத்து சொல்லு. மனதார வாழ்த்துங்கள் என்று இரு மார்போடு சேர்த்து கும்பிடுமா. மேல கையை தூக்கிறேன். அம்மா நான் வாழ்வனும் காஞ்சி காமாட்சி ஏன் அழறா கல்யாணம் சிரியா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி நானும் சரி உட்காரு. கப்புக்குன்னு உட்காராத, உப்புக்குன்னு மண்ணு ஏறும். ஒழுங்கா உட்காரு. அந்த காமாட்சி அம்மா விளக்கு அடிச்சுட்டு உட்காரு. சேவிச்சிட்டு அம்மா இந்நாட்டு இளவரசிக்கு திருமணம் நடக்குது. நலங்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏற்றுவாங்க. கல்யாண மண்டபம் முதல் ராத்திரி கிடையாது. ஏன்பா வேலை கேட்டது புரியா? திருமணம் எப்படா சீக்கிரம்டா? நீ தாங்க மாட்டேன். சீக்கிரம் நல்ல நேரம் வரத்த இல்லையா? என்னங்கடா நல்ல நேரம்? 7:09 யமதர்மம் வருமா? பாக்காத ஏந்து வாங்கம்மா. நிலங்க வைக்கா கைத்துல கயிறு இல்லாதவங்க யாரு? யாரு யாரு? யாரு? விதவைகள் தான் விதவைகள். இவனுக்கு ரொம்ப தெரியும்டா. உனக்கு ரொம்ப தெரியும். தெரியாத பைத்துக்காதுக்கா. கழுத்துல கயிறு இல்லாதவங்க யாரு? யாரு? கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள். இப்போ அவங்கள கூட விட்டு வச்சிருக்க இல்லை. எல்லாரும் கம்பெனிக்கார வாரி மூடுறான். காயில வாரி மூணு சிப்டி கணக்கு போட்டுறான். நடு நட்டதும் நாத்து பறிச்சதும் களை பறிக்க ஆளை கிடைக்கல. இந்த வேன்ல வாரி போய் கம்பெனி உள்ள கொட்டுறான். இந்த ஆம்பளை பசங்க இந்த கேட்டாண்ட பதம் ஓடுறானுங்க பாரு. கம்பெனி கூட சொல்லும். அம்மா மொய் வச்சுட்டு போயம்மா. மொய் வச்சு சாப்பிட்டு போயம்மா. போய் சரிடா. திருமணம் பண்ணலாமா? திருமணம்டா. ஐயர் வந்துக்கிறார பாரு. யாரு அந்த நரசிம்மரா? இல்ல காஞ்சி போன மயிர் நரசிம்ம ஐயங்கா. பாயத்தோனால ஏன் அப்படி? நரசிம்ம ஐயங்காரா? அவரு அவரேதான். பக்கத்துல செக்க முண்டி ஐயர் கூட்டா. யுவராஜா நரசிம்மருக்கு தெரியா? ஜக்க முண்டில புலி அவங்க பங்காளி. அதாவது ஆலமரத்துல ஏறி இலைய ஒடிக்க போனாரு அவரு. இலைய ஒடிக்க? ஆமா. இலை முறிஞ்சு கால் மேல வீழ்ந்து இலை கால் மேல வீழ்ந்து கால் முறிஞ்சு போச்சு. அவர் நகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. போற வழியிலே செத்து போயிட்டாரு. புலி அவங்க பங்காளி என்ன சொன்னாரு? ஜக்க முண்டி ஐயர் என்ன சொன்னாரு? ஆலமரத்து மேல ஏறினாரு ஐயரு. இலைய ஒடிக்கிறதுக்கு இலைய ஒடிக்க போய் இலை முறிஞ்சு காலு மேல வீந்து காலு வச்சுக்கிட்டு ஐயருக்கு. இலை உழுந்து காரு எங்கன்னா ஓடிமாப்பா. பாரு நகரி புத்தூருக்கு கூட்டிட்டு போனாங்க. கால் கட்டுறதுக்கு ஒரு இலை
மரத்து இலை விழுந்து ஒரு ஐயர் செத்துக்கிறாருமா. அவர் இன்னும் ஆட்டோ போக்கா இருக்குமா. ஐயர் செத்துட்டாரா? ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா அந்த ஜக்க மூடி பக்கம் போக சொல்ல அவன் பங்காளி புளிய விட்டு சண்டைக்கு விடுவான் என்ன. அதனால ஐயர் செத்துட்டாரு. அதனால சிரிச்சுக்கிறேன். ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சரிப்பா, ஐயர் செத்துட்டாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய கடத்துக்காக மிச்சமாச்சு நீ சிரிக்கிற. என் கல்யாணம் சிரிப்பா சிரிக்குதுடா. 50,000 ரூபாய் முதலீடு. எனக்கு மட்டும் 25,05,500 ரூபாய் பாவி உனக்கு. நான் பாத்துனேன். நம்புற மாதிரி சொல்றீங்க. பாதி வாங்கி நீதானே வச்சுங்க. ஒரு வேலை செத்துட்டு என் தலைமையில தான் கட்டிட்டு படுக்கிறேன். கேட்டா மாட்டேங்கிறேன். ஐயா, கல்யாணம் என்பது 1000 காலத்துக்கு. ஐயர் இல்லாத கல்யாணம் பண்ண முடியாது. தப்பா என்னாதீங்க. ஐயர் மத்தத எனக்கு தெரியும். எங்க அம்மா எங்க அப்பா செத்த உடனே எங்களை காப்பாத்த ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்க. எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாரா? கல்யாணத்தை பார்த்து தந்துருவேன். உங்க அம்மாவோட சைக்கிள் விட்டு ஓட்டலாம். நல்லா வச்சு கப்பலை சேர்த்தா ரோஜா கப்பலுக்கு எதுக்கு ஏற்றாட்டா? எங்க அம்மா யார் அதை வச்சுக்கிறோன்னு சொல்லுறான். ஏற்றாட்டா யாருன்னா இந்த பாஞ்சல் கிராமத்துல புழு பொலிப்பு கூட்ட சேட்டாடு தூக்கி வர சூத்தாத்திரம் பாடுவோம். எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட் தாண்ட மாட்டோம். வாத்தாது பொம்மாடு சைக்கிள் விட்டு ஓட்டோம். ஓ அப்படியே போய் தூங்கலான்னு பாக்குறியா? அமாவாசை காதாக்கு சோறு வைக்கலான்னு போறியா? வாயா வாயா யாவ் என்ன வேண்டிக்கிறா? நான் இருப்பானா செத்துடுவான்னு பாக்கியா? யாவ் நல்லா பெரிய ஆண்டவர் பூத்தி கூட்ட பண்ணி மாதிரிக்கிறா. தாமரை வாங்கிட்டு வர பொழுது நாயமாயா நாயமாயா வட்டி நாயமாயா நீ காட்டுற நாயமாயா ஊர் ஜன நாயா நினைக்கா? அப்ப நான் திராசாயா? நான் திராசா. நான் நான் ஜக்க பூட்டிக்குள்ள போராட்ட பாட்டுக்கிறேன். நாயமா ஊர் ஊரா சொல்லி நாயமா எங்க அம்மாவை ஐயரை வச்சுக்கிறாரு. யாரும் இல்ல போயிட்டு வந்து யாரும் இல்ல. அது அவங்க வெளிக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறாரு. இதெல்லாம் சொன்னேன். எங்க அம்மா ஐயர் வீட்டுல ஐயர் எங்க அம்மாவை வச்சிடலையா? எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க.
சரி ஐயா, திருமணத்தை நடத்திடலான்னு சொன்னான். சொல்லட்டும்பா, நீ வாழட்டும்பா. அண்ணா, என்ன இது பெண்ணின் மகன் ஓடிக்கொண்டிருக்கிறது? என்ன காரணம்? எங்கள் பழக்க வழக்கம் அப்படிதான். அப்படியா? ஐயா, நீங்க சந்தேக பழத்தை பார்த்தா நாங்கன்னா மூடி வச்சு கழித்து அழுகிற மாதிரி இல்லை. எங்க மேல சந்தேகம் வேணாம். எங்க குல வழக்கப்படி பெண்ணின் முகத்தை மூடிதான் திருமணம் செய்வோம். உனக்கு சந்தேகமா இருந்தா பெண்ணின் முகத்தை பார்க்க சொல்றோம். அம்மா, நீ தூக்கி காட்டு. பார்த்து விட்டு ஓம் குருவே, சாமி குருவே. போய் வரேன் தந்தை போய் வாரே. மாமா, எங்கள் இருவரையும் வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள். ஐயா, ஐயா, நீங்க ஏழையாக இருந்தாலும் அந்த நாராயணன் பக்தராக இருக்கிறீர்கள். உண்மைதான் ஐயா. திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். என்னாலும் கோயந்தா கோயந்தா நீங்க எடுக்காத. அங்க போய் அதெல்லாம் ஒரு கோயந்தா போய் அதாங்க எதிர்பார்க்கணும். என்னப்பா பால் மாதிரி இல்ல, எவ்வளவு செத்து அரிசி என்னடா அடுத்த கோயில் எடுத்து போய் வர. ஐயா, உயிரிலும் மேலான எங்கள் நாட்டு இளவரசையை மந்திரம் சொல்லாமலே திருமணம். எந்த கல்யாணத்துல மந்திரம் புரியுதுங்க? சொத்து போறதுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருக்காங்க. ஐயா, ஐயா, போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். நாளை வந்து சந்திப்பாய் படுகளை போறீங்க. ரெண்டு பேரும் வாழ்ந்து போங்க ஐயா. என்ன சொல்லணுமோ முடிவு சொல்லிட்டு போங்க. திருமணமும் ஒரு மனமாக சேர்ந்திருக்கிறது. திருமணம் முடிந்து விட்டது. இன்று உங்களுக்கு முதலிரவு. உள்ளே வாருங்கள். உங்களுக்காக பாலும் பீயும் ஏற்பாடு. கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்காக நான் பேணி வைக்கிறேன். அம்மா, எங்கம்மா போற? இந்த அண்ணனை வெட்டிட்டு எங்க பாப்போம்? தங்கச்சி மாதிரி. அம்மா, உயிரிலும் மேலான உன்னை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த ஏழை எதனால பிடிச்சது, எதனால சீரு கொடுக்கலான்னு பார்த்து முறுக்கு சுத்தி கொடுக்கலான்னு பார்த்துங்க. இட்லி குண்டான எவனோ தூக்கி முட்டுக்கிறான். உன் கற்பை என்று சொல்லக்கூடிய கற்பை காப்பாற்றியவர் இவர். திருமணம் இணைந்து முடிந்தது. இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்ட சந்தோஷமாக பல்லாண்டு காலம் இன்பத்திலும் துன்பத்திலும் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கடலை விட்டாலை பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம். நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் கண்ணி. மலர்வினி ஓ வெண்ணிலா வா
மன்னவா வா மன்னவா மன்ன பூத்தூட